இன்னைக்கு நம்ம வீடியோவில் கைஸ் இந்தியாவோட எதிர்கால இராணுவ ஆயுதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஆர்டிஓ தான் இதை வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்தியா பாதுகாப்புலையும் இராணுவ பலத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. டிஆர்டிஓவோட தலைவர் டாக்டர் சமீர் கமத் என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில் சில அதிரடியான அப்டேட்ஸை கொடுத்துருக்காரு. வாங்க கைஸ் பார்க்கலாம் என்ன அப்டேட்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் சாதாரண வேகம் இல்லை. நம்ம இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை ஃபுல் ஸ்பீடில் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள், இதை 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம இராணுவத்தில் இன்டேக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸில் முக்கியமாக பார்க்கப்படுறது அதோட ஸ்க்ராம் ஜெட் இன்ஜின். இதை ரீசெண்டாக 1000 செகண்ட்ஸுக்கு வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா. இது கைஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. இன்ஜினையே தயாரிச்சிட்டாங்க கைஸ். ஹைப்பர்சோனிக் வாரிடியும் தயாரிச்சிட்டோம், அதாவது கிளைடு வெஹிக்கிளையும் தயாரிச்சிட்டோம். இவ்வளோ தயாரித்த நம்மளுக்கு ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் வேண்டாம். கூடிய சீக்கிரமே ஹைப்பர்சோனிக் மிசைலை நம்ம தயாரிச்சிருவோம். ஏற்கனவே நிறைய டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்ருக்காங்க ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை. ரெண்டாவது பிரமோஸ் என்ஜி, அதிகமான சக்தி கம்மியான எடை. இதுதான் புது பிரமோஸ் என்ஜி. இப்போ கைஸ் Su-30 மட்டும்தான் நம்ம பிரமோஸ் ஏ வேரியண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட நார்மல் பிரமோஸோட வெயிட் கைஸ் 3 டன் இருக்கும். இப்போ பிரமோஸ் ஏவோட வெயிட் 2.5 டன் இருக்குது. இந்த டன்னை நம்ம Su-30 மட்டும்தான் கைஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா பார்த்தீங்கனாலே Su-30ங்கிறது ஒரு பெரிய விமானம். இதால் மட்டும்தான் இந்த பிரமோஸ் ஏவை எடுத்துகிட்டு போக முடியும். அதுவும் இதோட சென்டரில் மட்டும்தான் கைஸ் மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதோட சைடு விங்ஸில் அதை மோல்ட் பண்ண முடியாது அதோட வெயிட் காரணமாக. பிரமோஸ் என்ஜியோட வேரியண்ட்டை இப்போ குறைக்க போகிறாங்க. அதாவது இப்போ பிரமோஸ் என்ஜியோட வெயிட் கைஸ் 1.5 டன்னு தான் இருக்கும். அப்படியே பாதிக்கு பாதி குறைச்சிட்டாங்க அதோட எடையை. இதால் இதோட செயல்திறனில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே நேரத்தில் இது ஒரு ஏர் டு ஏர் மிசைலாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. இதை கைஸ் எல்லா ஃபைட்டர் ஜெட்லையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் உருவாக்குறாங்க, எடை கம்மியாக. மூணாவது அஸ்த்ரா ருத்ரம் மிசைல் ஃபேமிலியை அப்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ கைஸ் அஸ்த்ரா மார்க் 1A மிசைல் ரெடியாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது மார்க் 2 மார்க் 3 எல்லாமே லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். இதையும் ரெடி பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். இது ஒரு ஏர் டு ஏர் மிசைல். ருத்ரம் 1 நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ருத்ரம் 2 ருத்ரம் 3 ருத்ரம் 4ன்னு இந்த எல்லா மிசைல்ஸையும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ருத்ரம் மிசைல் ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல். எதிரியோட ரேடார்ஸை குறி வச்சு அடிக்க முடியும். அடுத்தது கைஸ் நாலாவது இந்தியா S-400 சொந்தமாக உருவாக்குவாங்க. இந்தியாவோட சுதர்சன் சக்ராவா இருக்குது இப்போ S-400. இந்தியா ஏற்கனவே லாங் ரேஞ்சில் இன்டர்செப்டார்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இது இந்தியாவோட சுதர்சன் சக்ராவா மாறப்போகுது. இதில் கைஸ் முக்கியமாக லேசர் வெப்பன்ஸையும் மைக்ரோவேவ் வெப்பன்ஸையும் பயன்படுத்த இருக்கோம். இப்படி லேசர் வெப்பனையும் மைக்ரோ வெப்பன்ஸையும் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஈஸியாக ட்ரோன்களை தடுக்க முடியும். இந்த சிஸ்டம் வெளியே வந்துருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரோன்களை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது அஞ்சாவது மொபைல் பீரங்கிகள் லைட் டேங்க்ஸ், ATAGS பீரங்கிகள், அட்வான்ஸ்டு டியூ ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம்ஸ். அதாவது கைஸ் இன்னைக்கு காலத்தில் தான் ட்ரோன்களோட பங்கீடு போர்க்களத்தில் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதாவது மழை பெய்கிற மாதிரி இந்த ஆர்ட்டிலரி குண்டுகளை எதிரியோட எல்லை பகுதிக்கு அனுப்புவாங்க. இப்படி அனுப்பும்போது இதோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது காயப்படுத்துகிற பொருட்களோட செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கைஸ் ஒரு போர்க்களத்தில் ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ட்ரோன்களுக்கு மாறி இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரோன்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஜாமர் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அதனால திரும்ப இந்த போர்க்களத்தில் இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸே உள்ள இறங்க போகுது. இது கைஸ் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரக்கில் வச்சு கொண்டு போகிற மாதிரி உருவாக்க போகிறாங்க. இது கைஸ் ஒரு போர்க்களத்தில் நம்ம எங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதை மாற்ற போகிறாங்க. அடுத்தது ஜொராவார் லைட் டேங்க். சீனாவோட எல்லை பகுதிகளில் இந்த லைட் டேங்க் பொருத்தமாக இருக்கும். அதாவது மலை பகுதிகளில் இந்த லைட் டேங்க் சிறப்பாக செயல்படும். கிட்டத்தட்ட 354 லைட் டேங்க்ஸை உருவாக்கி சீனாவோட எல்லை பகுதியில் வைக்க போகிறாங்க அடுத்த 5 வருஷத்தில். அடுத்தது கைஸ் ஆறாவது இந்திய கடற்படை அண்டர் வாட்டர் டாமினன்ஸ். நம்ம கடற்படை கைஸ் ரொம்ப பலமாக இருக்குது. கிட்டத்தட்ட நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கடற்படையும் இருக்குது. அதாவது கைஸ் நம்ம ஏர்ஃபோர்ஸோ இல்லை நம்ம இராணுவத்துக்கோ நம்ம ஒரு வெப்பன்ஸ் வேணும்னா அது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு அதை ஆர்டர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்திய கடற்படை என்ன வெப்பன்ஸ் வேணும்னாலும் கேட்குற வெப்பன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்திய கடற்படை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்தியன் நேவிக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கிற ஆர்பிட்டோஸையும் நேவல் மைன்ஸையும் ரெடியாக இருக்குது. இது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கிறது. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள மேட் இன் இந்தியா சிஸ்டம்ஸை மட்டும்தான் கைஸ் நம்ம கடற்படைக்கு தரப்போகிறோம். அடுத்தது கைஸ் ஏழாவது
ஏஎம்சிஏ இந்தியாவோட ஸ்டெல்த் ஜெட். பாகிஸ்தானுக்கு சீனா ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸை தரப்போறாங்க. இதுக்கு இந்தியாவோட பதில் வந்து ஏஎம்சிஏ தான். ஆனால் கைஸ் ரஷ்யா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்மளுக்கு தர்றதுன்னு சொல்லி. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவங்க தரப்போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் நம்ம வாங்க போறோமா இல்லையாங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகல. இப்போ வரைக்கும் நம்ம ஏஎம்சிஏவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏஎம்சிஏ 2035 உருவாக்கி முடிச்சிருவாங்க. ஓகே, நம்ம மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கினாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஃபுல்லா டெலிவரி பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும் கைஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏஎம்சிஏவே 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துடும். நம்ம கேட்டவனே அவங்க 1 வாரத்திலேயே 2 வாரத்திலேயே எடுத்துட்டு வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் டெலிவரி பண்ண போறது இல்ல. நம்ம கேட்ட பிறகுதான் அவங்க உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஐஏஎஃப் 120 ஏஎம்சிஏ போர் விமானங்களை வந்து வாங்குவாங்க. HAL மட்டும் இதை உருவாக்க போறதில்ல. இந்தியாவோட பல பிரைவேட் கம்பெனிஸும் சேர்ந்து தான் இதை உருவாக்க போறாங்க. அதனால வந்து இதை சொன்ன டைமுக்கு அவங்களால உருவாக்க முடியும். அடுத்தது கைஸ் 8வது ஃபியூச்சர் வெப்பன். இந்தியாவோட எதிர்கால ஆயுதங்கள். இந்தியாவோட மிசைல் GPS இல்லாமையே பறக்கும். இந்தியா நிறைய மிசைல்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே GPS சிக்னலை தான் எடுத்துக்குது. ஆனா இப்போ இந்தியன் சிஸ்டம்ஸ் GPS கம்யூனிகேஷன் இல்லாமையே இது வேலை செய்யும். இதை ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு மிசைல் எப்படி GPS இல்லாமையே பறக்குதுன்னா GPSக்கு பதிலாக கைஸ் இந்தியாவோட NAVIC நேவிகேஷன் வித் இந்தியா கான்ஸ்டிகேஷனை பயன்படுத்தி இருக்கோம். இதுதான் கைஸ் முக்கியமா ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தி இருக்கோம். நம்ம GPS பயன்படுத்தல. இதனால ஒரு முக்கியமான போர்க்களத்துல வந்து அமெரிக்காவை நம்ம சார்ந்து இருக்க தேவையில்லை. இதுதான் நம்ம புதிய இந்தியா. அடுத்த 5 வருஷத்துல இந்தியா தரமான ஆயுதங்களை இன்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.